தலைப்பு செய்திகள். தமிழக அரசியலில் புதிய சரித்திரம். பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்காக இணையவழி இருக்கை முன்பதிவு. இலங்கை மாலத்தீவு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கம்பன் புகழ் விருது பெற்ற ஜனாதிபதி அனுர. பெரும்பான்மை இல்லை, விஜய் முதல்வராவது எப்படி? விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 73 இடங்களிலும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களிலும் வென்றுள்ளது. திராவிட கட்சி பாரம்பரியம் அல்லாத தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு பலம் வாய்ந்த திமுக, அதிமுக கூட்டணிகளை வென்று தமிழக அரசியலில் வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இலங்கையில் நீண்ட தூர பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்காக இணையவழி இருக்கை முன்பதிவு செய்யும் புதிய முன்னோடி திட்டத்தை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளார். தினசரி பயன்பாட்டில் தொடருந்துகளை காட்டிலும் பேருந்துகளே மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுவதை கருத்தில் கொண்டு பயணிகள் இருக்கைகளை முன்பதிவு செய்ய பேருந்து நிலையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய சிரமத்தை தவிர்த்து பயணங்களை முன்கூட்டியே திறம்பட திட்டமிட இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தனியார் பேருந்து சேவைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் மாக்கும்புர பல்முனை போக்குவரத்து மையம், காலி மற்றும் கண்டி ஆகிய முக்கிய மையங்களில் செயல்படுத்தப்படுகின்றது. பயணிகள் இணையதளம் மூலமாகவோ அல்லது 011-200-1266 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டோ தங்கள் இருக்கைகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் மாக்கும்புர மையத்தில் இதற்கான நேரடி உதவியும் வழங்கப்படுவதுடன் இந்த சேவைக்காக சுமார் 30 ரூபாய் மட்டுமே கட்டணமாக அறவிடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா டெலிகாம் தலைவரான மோதிலால் டி சில்வா புத்தாண்டு விடுமுறை காலத்தை முன்னிட்டு தனியார் துறை கூட்டாளர்களுடன் இணைந்து இந்த தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படுவதுடன் எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் விரிவுபடுத்தப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மாலைத்தீவு இலங்கை உறவுகளில் புதியதொரு அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வில் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்டார். சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு, இரு நாடுகளின் தேசிய ஆவண காப்பகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, பாதுகாப்பு பிரிவுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைவர்களுக்கான பயிற்சி மற்றும் தொழில் அபிவிருத்தி, விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்குகின்றன. அத்துடன் மாலைத்தீவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவைகள் அமைச்சுக்கும் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலும் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கும் மாலைத்தீவின் சுகாதார, குடும்ப மற்றும் நலன்புரி அமைச்சுக்கும் இடையிலும் கல்வி ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் 2026ஆம் ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கி கௌரவித்தனர். இன வேற்றுமையால் பிளவுண்டு கிடக்கும் தேசத்தை ஒன்றுபடுத்துவதாக உறுதியளித்து நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த கௌரவத்தை கம்பன் கழகத்தினர் அளித்துள்ளனர். அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2026இன் இறுதி நாள் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ணா மிஷன் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு இடம்பெற்றது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் 1.09 கோடி வாக்குகளை பெற்றுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். அதேவேளை 71.97 வாக்குகளுடன் திமுக 2ஆம் இடத்தில் உள்ளது. அதன்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களிலும், திமுக 70 இடங்களிலும்,
அதிமுக 57 இடங்களிலும் முன்னணியில் உள்ளன. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளின் சரிபாதியை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வரும் நிலையில் விஜய்க்கு பல நடிகர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகின்றது. தமிழக வெற்றிக் கழக தலை விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். பெருவாரியான வெற்றிக்கு பின்னர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அடையாறில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெற்றோரிடம் ஆசி பெற்றார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற லாயோலா கல்லூரிக்கு சென்று பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான வெற்றி சான்றிதழை பெற்றுள்ளார். விஜயை காண ஏராளமான தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்திருந்தனர். விஜய் அந்த கல்லூரியில் தான் படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் 105 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றனர். மொத்தமுள்ள 235 தொகுதிகளில் அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமான தகவல்களின்படி இரவு 7:30 மணி நிலவரப்படி வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் திமுக கூட்டணி 70 தொகுதிகளிலும் எதிர்க்கட்சியான அதிமுக 50 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் காலை முதலே ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் பெறவில்லை. 105 110 தொகுதிகள் வரையிலேயே முன்னிலை பின்னடைவை சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து விஜய் முதல்வராக பதவியேற்க இன்னும் 10 முதல் 15 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து சுற்றுக்கள் நிறைவடைந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற எண்ணிக்கை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்காது என்ற நிலையே உள்ளது. தற்போதைய நிலவரப்படி விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் அதிக தொகுதிகளில் வென்ற தனி கட்சி என்ற அடிப்படையில் விஜய்க்கு ஆட்சி அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் ஓரிரு நாட்களில் அழைப்பார். இல்லையெனில் அதிக தொகுதிகளில் வென்ற கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் விஜய் கடிதம் அளிக்கலாம். அதன்படி தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் வழங்கப்படும் அமைச்சரவைக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பின்னர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க குறிப்பிட்ட கால அவகாசம் அளிக்கப்படும். அதற்குள் பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 15 எம்எல்ஏக்கள் வரை தேவைப்படும் நிலையில் 3வது இடத்தில் உள்ள அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்புள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக 96 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையில் பங்கு பெறாமல் திமுக ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு அளித்தன. வரலாற்றில் இன்று 1956 இலங்கை பொது தேர்தலில் SWRD பண்டாரநாயக்கா தலைமையிலான மகாஜன எக்சத் பெரமுன அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது. 1964 பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1971 இலங்கையில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அரசிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் தென் பகுதிகளில் ஆயுத கிளர்ச்சியை ஆரம்பித்தனர். 1981 தமிழீழ போராளிகள் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் ஆகியோர் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.